வெயில் ஏறும்போது சூடான காத்து அடிக்குது, ஃபேன் போடுன்னு சொல்லுது. இந்த உணர்வு தோலுக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய தேவனை உணர்கிற உணர்வை நம்முடைய ஆவிக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். யாரு கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் ஆவி கொடுத்தாரு? நம்முடைய தேவன் யார்? ஆவியா இருக்கிறார். ஆமென். ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தில் உணர முடியாது. ஆவியாகிற தேவனை எப்படிதான் உணர முடியும்? மாம்சத்துல உணர முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஆவியில தான் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ற அனுபவம் தான் பிரசன்னம். ஆமென். அப்படி ஃபீல் பண்ணும்போது அந்த பிரசன்னத்திலிருந்து வல்லமை வெளிப்படுது. நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதை ஃபீல் பண்ணனும் கர்த்தர் விரும்புறார். அப்போஸ்தலர் 17:27 அவர் சொல்றாரு, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் என்னை கண்டுபிடிக்கணும்ன்றார். நான் அவர்களுக்குள்ளதான் இருக்கிறேன், ஸ்தோத்திரம். ஆனா அவங்க என்ன ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவர் எங்க இருக்கிறார்? எபேசியர் 4:6 எல்லாருக்குள்ளுங்கிறார் இல்லையா? 2 கொரிந்தியர் 4:6 அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் எழுதிக்குது இல்லையா? அவர் எங்க இருக்கிறார்? ஆவியா இருக்கிற தேவன் எங்க இருக்கிறார்? ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம் மேல இருக்கிறார். அதை உணர்ந்து அனுபவிக்கணும், நம்பிக்கையில் இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். சபைக்கு வர, தேவனை ஆராதிக்கிற, ஸ்தோத்திரம், பாட்டு பாடுற, ஜெபம் பண்ற எல்லாரையும் பார்த்து நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஆமா, என் கூட தாங்கிறாரு. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படிமா சொல்ற? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு கன்ஃபார்மா சொல்றீங்க, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். அதான் பைபிள்ல எழுதிக்குதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எழுதிக்குது. இத உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு எழுதி இருக்குது. அந்த வசனத்துல நம்புறேன், அதனால அவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்புறேன். என்ன சொல்றது? நம்மளாம் அப்படிதான் சொல்லுவோம். நம்மள கேட்டா, ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆமா, கூட இருக்கிறாரு. அன்னைக்கு என்ன ஒரு நாள் கேட்டேன், எல்லாரும் ஆமா ஆமா கூட இருக்கிறாரு. நாங்க ஸ்தோத்திரம். கூட இருக்கிறத தெரிஞ்சே தான் லேட்டா வரீங்களான்னு கேட்டான் அன்னைக்கு, ஞாபகம் தான் தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி நம்புறேன்? வசனம் எப்படி சொல்லுதுங்க? வசனத்தை நம்புறேன். ஸ்தோத்திரம். நம்பிக்கையாக மட்டும், நம்பிக்கையாக மட்டும் அவர் உங்க கூட இருக்கிறதை நம்பணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. நம்பிக்கையாக மட்டும் இல்ல, உணர்ந்து நீங்க அனுபவிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.